சந்தோஷம். ஆமென். ஆன் பண்ணீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பால் பிரகாஷ் ஐயா வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் வெள்ளிக்கிழமை இங்கே புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தை பற்றி புதிதாக சென்னையில் ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 32 பேர் வந்தாங்க. 32 பாஸ்டர் வந்தாங்க. அதில் திருநெல்வேலியிலிருந்து 2 பேர் வந்தாங்க. வாஸ்தவத்தை கேட்க எங்கேருந்து வந்தாங்க? திருநெல்வேலியிலேருந்து. அவங்களுக்கு என்ன வயசு இல்லையா? 75 வயசு இருக்கும். 75-78 வயசு இருக்கும். நம்மளாம் வருமானே தெரியல. காமராஜ் காலனி வரத்துக்கு இன்னும் வரல பாருங்கள். தூங்குறோம். திருநெல்வேலியிலேருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆர்வமாக வந்தாங்க. கொளத்தூர்லேருந்து ஒரு 3 பாஸ்டர் வந்தாங்க. எம்ஜிஆர் நகர், பல நெசப்பாக்கம், பல இடங்களுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போனாங்க. இதை விட பாஸ்டர் சார்ஜ் பாஸ்டர் ஒய்ஃபு, அவங்க சீஃப் டாக்டர், அவங்க வேலையை முடிச்சுட்டு 12:30 மணிக்கெலாம் ஆட்டோவில் வந்து இறங்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க. அந்த அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதா அப்படின்னு வந்து 1 மணி நேரம் கேட்டாங்க. 12:30 வந்தாங்க, 1:30 மணிக்கு முடித்தாங்க. அவன் வசனத்தை கேட்பதற்காக, வார்த்தை கேட்பதற்கு அநேகர் ஓடி வந்து ஐயாவுடைய செய்தியை கேட்டு போனாங்க. கர்த்தர் நாம் மையப்பட்டது. இந்த நாளில் அவர் நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பாங்க. எல்லாம் கையில் எடுத்துட்டு அவர் வரவேற்போம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஐயா சொன்னது போல சென்ற வெள்ளிக்கிழமை புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு புது ஐக்கியத்தை, தொடக்கத்தை இந்த சென்னை பட்டணத்திலே நம்முடைய அருமையான புதுவாழ்வு சீயோன் சபையில் தொடங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அருமையான ஐயா அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல அருமையாய் ஊழியர்களை வர செய்து நல்ல உணவு கொடுத்து பராமரித்து நல்ல ஆதரித்தார். கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த சென்னை பட்டணத்துக்காக எவ்வளவோ தியாகங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரயாணங்கள், இவைகள் மத்தியில் இந்த தோமா மரித்த, அப்போஸ்தலனாகிய தோமா மரித்த, இரத்த சாட்சியாய் மரித்த இந்த சென்னையிலே அப்போஸ்தல உபதேசம் சொல்லப்படணுமே என்ற ஒரு வாஞ்சையில் இங்கே ஓடி வந்தபோது என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. என்னைய பற்றி தெரியாது. ஆதி காலத்தில் அப்போஸ்தல பவுல் ரட்சிக்கப்பட்டு வந்தபோது யாரும் நம்பலை, அவனை ஏற்றுக்கல. பர்னபா தான் ஏற்றுக்கொண்டு பல இடங்களில் கொண்டு போய் அந்த பவுலை அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்தினேன். அது மாதிரி எனக்கு அவர் ஜோசுவா தட்சிணாமூர்த்தி அல்ல, பர்னபா ஐயா. எனக்கு பர்னபா அவர் பல ஊழியர் கூட்டங்களில் என்னை கொண்டு போய் புஸ்தகங்கள்லாம் கொடுக்க, பேச வைக்க, அது எதுக்க இன்னும் அதிகமாக சொல்ல முடியாது. அந்த அளவில் அவர் எனக்கு அன்பு பாராட்டினார். அவர் ஊழியத்தின் மேலே உள்ள வாஞ்ச, அப்போ சில அழைப்பு அவருக்கும் இருக்கிறதுனால எனக்கும் இருக்கிறதுனால ஒருமனப்பட்டு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ரெண்டாவது ரவுண்டில் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தை இதே சபையில் தொடங்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது 2வது ரவுண்டு. முதல்ல அப்போஸ்தல ஊழியத்தை பற்றி சொல்ல வந்தேன். ஒரு ஐக்கியமே இங்கே ஏற்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போஸ்தல ஊழியர் ஐக்கியம்னு இங்கே ஏற்படுத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சில நேரங்களில் நான் பேசியிருக்கிறேன். அதில் ஐயா பொறுப்பாக இருக்கிறார், சந்தோஷம். அதே போல் 2வது ரவுண்டில் ஏற்படுத்தின இந்த புதிய ஏற்பாடு ஊழியத்தை பற்றியும் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நீங்கள் வளரணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடந்து கொள்ளணும் என்பதை என்னுடைய வாஞ்சை. இப்போ ஐயா பேசும்போது கூட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற வார்த்தையை யூஸ் பண்ணார். முந்தைய அப்படி சொல்ல மாட்டார். அப்போ அவர் அந்த இதை உள்வாங்குறாரு. அந்த வெள்ளிக்கிழமை கூட ஊழியர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா
எல்லா ஊழியர்களையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ரூபாயை கொடுத்து காணிக்க கொடுத்து ஒத்துழைப்பு கொடுங்க, இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்தினேன். நான் எதிர்பார்க்கல, நான் இதோட முடிச்சுட்டு போகலாம்னு தான் நினைந்தேன், இதோடு நமக்கு லாஸ்ட்டுன்னு. அவர் அதை தொடங்கி இன்னும் தொடர்ந்து நடத்தணும்னு வாஞ்சிக்கிறார். அதனால் என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிறதுனால நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற ஐயாவும் அவர் உதவி ஊழியர்களும் என்னுடைய கருத்தை உள்வாங்கி நல்ல முறையிலே அவர் சொல்ல அன்போடு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஒரு மெச்சூரிட்டி, ஒரு புதிய வித்தியாசம் ஜனங்கள்கிட்ட காட்டணும். இயேசுவை மட்டும் ஆதி அப்போஸ்தலரை மட்டும் பின்பற்றணும். பழைய ஏற்பாடை உதாரணமாக சொல்லலாம், நிழலாக சொல்லலாம். அதுக்காக அது நம்ம வேண்டாம்னு சொல்லலை. நான் நிஜம் இங்கே இருக்குது, அது நிழல் அங்கே இருக்குது. அதை வித்தியாசத்தை ஜனங்கக்கிட்ட காட்டிட்டோம்னா கோடு போட்டால் அவங்க ரோடு போட்டுருவாங்க. அந்த அளவில் மெச்சூரிட்டி இருக்குது. ஆகவே உங்கள் எல்லாரையும் நான் என் குடும்பமாக நினைக்கிறேன், அன்பு பாராட்டுகிறேன். அருமையான ஆண்டியம்மா, எனக்கு ஒரு நல்ல ஒரு மூத்த சகோதரி, நல்ல எனக்கு ஆலோசனை ஆறுதல், எனக்கு குடும்பக்காரி எல்லாத்துலேயுமே எனக்கு ஜபத்தில் தாங்குகிற ஒரு அருமையான அம்மா. அதே போல் ஐயாவும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் எனக்கு ரொம்ப உதவி. உணவு காரியங்களில் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் கூட என் நாமத்தினாலே என் தீர்க்கதரிசிக்கு அந்த பலனை அடையாமல் போக மாட்டான்னு சொல்லி சொன்னார். அதனால் எனக்கு எவ்வளவோ தண்ணி மட்டும் இல்லை, நிறைய சாப்பாடு வசதி நிறைய. இங்கெல்லாம் சென்னையில் வந்து தங்க முடியுமா யாராவது? இந்த இவ்வளோ பெரிய சர்ச்சை அப்படியே சாவி கொடுத்துட்டு போகிறாரு. அந்த அளவில் நம்பிக்கை வைத்து அன்பு பாராட்டுகிற ஐயாவுக்கு நான் பொண்ணு வெள்ளியும் கொடுக்க முடியாது. வெளியேறப்பட்ட சத்தியங்களை என் வாயிலிருந்து வந்திருக்கு. அவர் அதுக்குரிய பூமியிலேயே அதுக்குரிய பலனை அவங்க 2 மகன்களுக்கும் சிங்க குட்டிகளைப் போல் இருக்காங்க. அந்த 2 பிள்ளைகளும் வர்ற காலங்களில் ஒளிவு மர கன்றுகளைப் போல வல்லமையான ஊழியர்களாக வரணும் என்பது தான் என் ஆசை. லேலுயா. கர்த்தர் அந்த பலனை நிச்சயமாக தருவார். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் உங்களோட தெய்வ வார்த்தைகளை சொல்லிவிட்டு இன்றைக்கி சாயங்காலம் எம்ஜிஆர் நகரில் ஒரு கூட்டத்தில் நான் பேசிவிட்டு நாளைக்கு நான் மதுரைக்கு கிளம்ப போகிறேன். சிலுவையில் வெள்ளிக்கிழமையில் அரைஞ்சி கொண்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்து ஒரு பரலோகத்துக்கு போன மாதிரி வெள்ளிக்கிழமை ஊழியத்தை புதிய ஏற்பாடு ஊழியம் தொடங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்து இப்போ நிற்கிறேன். நாளைக்கு மதுரைக்கு போக போகிறேன். இந்த ஊழியங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் நடத்தணும். கர்த்தருக்கு சித்தமானா நான் வருவேன் போவேன். முந்தி மாதிரி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பட்டணங்கள் தோறும் வந்து அதாவது மாவட்டங்கள் தோறும் இந்த ஊழியத்தை தொடங்கணும்னு இருக்கேன். உள்ள காரியம் வேறு, இப்போ உள்ள காரியம் வேறு. அதனால் இப்போ மதுரையில் தொடங்கிட்டேன். போன 25, இந்த மாதம் 25 இங்கே தொடங்கியாச்சு. அடுத்த மாதம் கர்த்தர் சித்தமானா கோயம்புத்தூரில் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் அங்கே தொடங்கணும். இப்படி தமிழகத்தில் ஏறக்குறைய 17 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 17 மாவட்டங்களையும் இந்த ஊழியத்தை தொடங்கணும். அங்கங்கே தேவ பிள்ளைகளை ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப ஒத்துழைப்பு கொடுக்க தயவு செய்து அடியனுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. ஆகவே இப்பொழுது ஆசீர்வாதத்தோடு ஒரு செய்தியை நான் நிறைவு செய்ய போகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள். 8:30 மணிக்கு முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு சபைக்கு நாங்கள் போக போகிறோம். அதனால் ஒரு அரை மணி நேரம் உள்வாங்கி தேவ வார்த்தைகளை கேளுங்க. புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் பாயிண்ட்டு எபேசியர் 1:3 ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு ஒரு குறிப்பு இருக்குது. படிங்க. எபேசியர் 1:3 பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே
ஆசீர்வதிக்க போறாரு இல்லை, ஆசீர்வதிச்சு இருக்கிறாரு. லேலுயா. எழுத்தின்படி அல்ல. இங்கே பாருங்க, ஆவிக்குரிய உன்னதம். இதை ஐயா அவங்க ஃபோனில் இந்த வசனம் போட்டிருந்தாரு, நான் லைக் பண்ணேன். ரொம்ப ஆச்சரியமாக இப்போ வர வர அவர் பிரசங்கம்லாம் ரொம்ப ஆழமாக ரொம்ப அருமையாக போகுது. அதனால் ஐயா அவங்களுக்கு தாழ்மையான ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறேன். ஐயா மற்றவங்கள பேசுகிறத விட நீங்கள் பேசுங்க ஐயா, நீங்கள் ஆழமாக பேசுகிறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, பிரசங்கம் வர உங்களுக்கு இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னேயே சொல்லியிருக்கேன். ஆகவே தேவ சமூகத்தில் அதிகமாக இருங்க. அன்றைக்கி நான் வரும்போது 24ஆம் தேதி காலையில் வரும்போது ஜெபத்தில் உட்காந்துருக்காரு ஐயா, தியானத்தில் உட்காந்துருக்காரு 5:30-6 மணிக்கு. அப்போ தேவ சமூகத்தில் அவர் அதிக நேரம் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் வழி நடத்துகிறார். லேலுயா. ஆகவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் அப்படின்றது எழுத்தின்படி அல்ல. இப்போ பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறது எழுத்தின்படி. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 34-35 படிங்க. அந்த ஊழியக்காரன் வேற, இயேசுவின் ஊழியக்காரன் வேற. பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன் என்ன சொன்னா படிங்க. அப்பொழுது அவன் இயேசுவின் ஊழியக்காரன் அல்ல, அவன் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். என்ன சொன்னா? கர்த்தர் என் எஜமான மிகவும் ஆசி. நமக்கு எஜமான் இயேசு, அந்த ஊழியக்காரனுக்கு எஜமான் ஆபிரகாம். என்ன ஆசீர்வச்சிருக்காருன்னு என்னத்தை சொல்றான்? ரொம்ப சீமானா. அடேங்கப்பா, இன்னைக்கு ஒருத்தன் சீமான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் அங்கேயே ஒரு சீமான அன்னைக்கே இருந்திருக்கான். கர்த்தர் அவருக்கு பாருங்க ஆசீர்வாத லிஸ்ட் போடுறான் பாருங்க. ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும். இதுதான் ஆசீர்வாதம். ஏதாவது ஆவிக்குரிய வகையில் அவன் சொன்னான்னு பாருங்க, எல்லாம் எழுத்தின்படி தான். அதில் 60ஆம் வசனத்தில் அவன் சகோதரன் லாபா ரெபேக்கால ஆசீர்வதிக்கும் போது, உன் பகஞ்சருடைய வீட்டை நீ சுதந்திரிப்பான்னு ஆசீர்வதிக்கிறான் ஐயா. பகஞ்சருடையன்னா கொள்ளை அடிக்கிறது தான், வேறு என்ன? காசு கொடுத்தா வாங்க போகிறான். எனக்கு முன்னே வந்தவங்க எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரன்னு சொன்னாரே, கொள்ளையடிக்கிறது தானே. ஆபிரகாம் லோத்துக்காக சண்டையிட்டு கொள்ளையிட்டு வந்தான் இருக்கு. அந்த கொள்ளையிட்டதுல தசமம் வாங்க எடுத்து கொடுத்தான் இருக்குய்யா. அதனால பழைய ஏற்பாடு காலங்கள் கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது, திருடுறது சர்வசாதாரணம். அதை போய் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு தெரிய முடியுமா? கொலைக்காரங்களையும் அது எழுத்தின்படி உள்ள ஆசீர்வாதம். இப்போ மியான்மர் நாட்டில் போன மாதம் பார்த்தீங்க, ஏகப்பட்ட வெள்ளச்சேதம், கட்டடங்கள் அழிவு, கார்கள்லாம் சோப்பு டப்பா மாதிரி மிதக்கிட்டு போகுது. இந்த பாகிஸ்தானில் பாருங்கள், வட இந்தியாவில் பாருங்கள், அமெரிக்காவில் பாருங்கள், எவ்வளவு காரியம். நம்ம தமிழ்நாட்டில் கூட ஆடு மாடுகள்லாம் செத்துக்க மிதந்துச்சில்ல ஒரு காலத்தில். இதுதான் ஆசீர்வாதம்னு அன்னைக்கு சொன்னாய்யா. இதை நம்ம அதை ஏற்றுக்கிட்டு ஊழுன்னு கேட்க முடியுமா கடைசி காலத்தில்? அது ஆசீர்வாதம் அல்ல, எழுத்தின்படி. அது உலகத்தான். இப்போ ஆபிரகாம் மட்டும் இல்லை, பார்வோனாக இருக்கா, அவன் ஒரு ராஜாக்கள் எல்லாம் இன்றைக்கி எவன் பணக்காரனா இல்லாமல் அந்த காலத்தில் இவனை கொள்ளையடிக்கிறது, அவனை கொள்ளையடிக்கிறது, இப்படித்தான். அது மாதிரி இன்றைக்கி இந்துக்கள் பணக்காரங்களா இல்லையா? ஐஸ்வர்வான்களா இல்லையா? முஸ்லீம்கள் இல்லையா? அடேங்கப்பா, ரூம்பு அந்த பாத்ரூமே தங்கத்தில் வச்சுருக்காயா குவைத்தில். அப்போ கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கான்னு சொல்கிறதா? அதனால் தயவு செய்து அந்த ஆசீர்வாதம் வேறு, அந்த பொருள் அந்த இது வேறு, இந்த இது வேறு. இந்த தயவு செய்து இந்த 2 காரியங்களை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எழுத்தின்படி உள்ளவங்க அல்ல, எழுத்து கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரியவன் சகலத்தை நிதானிக்கிறான் இருக்கு. ஆகவே இந்த ஆவிக்குரிய இந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நீதிமொழிகள் 22:10 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டாருன்னு இருக்கு இல்லையா. அது புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்கே தவிர எழுத்தின்படி அல்ல. ஆனால் இன்றைக்கி உள்ள போதகர்கள் முழுவதும் எழுத்தின்படி தான் பேசுகிறாங்க. அதில்
அதில் வந்து வருத்தம் இருக்குது, துன்பம் இருக்குல்ல. எழுத்தின்படி உள்ள காரியங்களுக்கு இன்றைக்கி சங்கிலி நிறையா போட்டு போனால் அத்துட்டு போகிறான். எல்லாம் இவ்வளோ பணம் இருந்தால் போலீஸ்காரன் வீட்லேயே கொள்ளையடிக்கிறாயா. வீட்டுக்கு டூருக்கு போனால் பீரோவில் உடச்சி போகிறான். அவரே பாவம் காவல்காரர், அவரே எல்லாருக்கும் உதவி செய்கிறவர், அவர் வீட்லேயே கொள்ளையடிச்சிட்டு போகிறான். ஆகவே இவைகள் முழுவதும் உலக பிரகாரமான எழுத்தின்படி உள்ள பணம் பொண்ணு வெள்ளி தான். ஆனால் ஐஸ்வர்யம் தான். ஆனால் ஆவிக்குரிய வகையில் இந்த எபேசியர் 1:3 நீங்கள் படிச்சிங்களே ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுத்ததாக 7 போட்டிருக்கு. கிருபையின் ஐஸ்வர்யம் என்னது? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம், இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்கு என்ன கொடுக்குது? பாவ மன்னிப்பின் நிச்சயம். பெர்க்மான் ஐயா அருமையாக ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையாக நல்ல பாடல்கள் நம்ம பாராட்டி தான் இருக்கணும். பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறாட்டினா பரலோகம் போக முடியாதப்பா. லேலுயா. அதில் 18 மகிமையின் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. அதுலேயே மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வாழ்ந்துருக்கு. அதில் 2 இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இருக்கு. எபிரேயர் 10:28 இரக்கமில்லாத ஊழியம் செஞ்சான்னு மோசேன்னு போட்டிருக்கு. இரக்கமில்லாமே 2-3 சாட்சி வாதிலாக சாகுறானே, கல்லறிஞ்சு கோல் சாகுறானே அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இயேசுவின் உபதேசம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். லேலுயா. அதில் எபேசியர் 2:6 மேன்மையின் ஐஸ்வர்யம் இருக்கு. மேன்மை, இந்த உலகம் இன்மை, அது மறுமை, அது மேன்மை. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுகள் என்பது தான் மேன்மை ஒரு மனிதனுக்கு. இதுதான் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. இன்னும் நிறையா இருக்குது, நேராக சொல்ல அதில் விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் இருக்குது, நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களால் இருக்குது, நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது. இம்மைக்குரிய ஐஸ்வர்யம், ஒளிமைக்குரிய ஐஸ்வர்யத்தை பற்றி இயேசு ஐயோன்னு சொன்னார். ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். இம்மைக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு வர்றது அரிதுன்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, எழுத்தின்படி உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ள நம்பிக்கை, பொருளாசை குறித்து எச்சரிக்காருங்க. ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்து அது அவனுக்கு என்ன இல்லை? ஜீவன் அல்லன்னு சொன்னார். ஆகவே 1வது பாயிண்ட்டு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்பது கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், மேன்மையின் ஐஸ்வர்யம் ஆகியும் எபேசியிலேயே அதெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தில் வேதனை இருக்கா? துன்பம் இருக்கா? இன்பம் தாயா இருக்கு. ஆனால் எழுத்தின்படி ஐஸ்வர்யத்தில் துன்பம் இருக்குது, போராட்டம் இருக்குது, களவு இருக்குது, கச்சேரி இருக்குது, ஏகப்பட்ட துன்பம் இருக்குது. நிம்மதி தூக்கமே அவனுக்கு வராது. அந்த மாதிரி உள்ளது எழுத்தின்படி அல்ல. ஆவிக்குரிய வகையிலே புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்களே சகல ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, ரோமர் 15 29 ஆசீர்வாதம் என்ன, புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் என்ன? 2வது பாயிண்ட் ரோமர் 15:29. நான் உங்களிடத்தில், பவுல் சொல்றான், விசுவாசிகள்கிட்ட நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்திலே வருவேன். என்ன ஆசீர்வாதம்? சுவிசேஷம். சுவிசேஷத்தில் சம்பூர்ணம் இருக்கு. புல் காஸ்பல். இப்போ 19 பார்த்தீங்கன்னா, எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கா தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கி இருக்கிறேன்? பூரணமாய் போட்டுருக்கு. அதான் புல் காஸ்பல். புல் காஸ்பல்னு சில ஆளுங்க போடுறானே தவிர சொல்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு. புல் காஸ்பல் சபைன்னு சொல்கிறான், வாயை திறந்தால் பழைய ஏற்பாடே. பழைய ஏற்பாடு சுவிசேஷம் அல்ல, அது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், நிருபங்கள், அவனுடைய ஆகமங்கள். அப்படித்தான் 2 கொரிந்தியர் 3 பவுல் சொல்கிறான். மோசேயின் ஆகமங்கள் முக்காடு,
அது கிறிஸ்துவாலே நீக்கப்பட்டது. இப்போ ஐயா கூட சொன்னார்ல, மோசே முக்காடு போட்டுக்கிட்டான்னு. பவுல் சொல்கிறான், மோசே முக்காடு போட்ட மாதிரி நாங்கள் போடுறது இல்லைன்னு சொல்கிறான். 2 கொரிந்தியர் 3 இருக்குது. பழைய ஏற்பாடு முக்காடுன்னே இருக்குயா 14-15. அது கிறிஸ்துவால் நீக்கப்பட்டது. அந்த வசனத்தை படிங்க, தயவு செய்து படிங்க. 2 கொரிந்தியர் 3 முக்கியமான சில விஷயம் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். 14-15 படிங்க. அதுக்கு மேலே படிங்கம்மா. அதுக்கு மேலே அது அந்த மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுத்துருப்போம். அந்த 14 படிங்க. 14 பழைய ஏற்பாடுன்னே இருக்கு. பழைய ஏற்பாட்டுக்காரங்க மனசு கடினப்பட்டு போச்சு. இந்நாள் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் இந்த வார்த்தை வருது பாருங்க. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில், பழைய ஏற்பாடு நீங்கள் எந்த காலத்தில் வாசித்தாலும் சரி, விளக்கம் கொடுத்தாலும் சரி, முக்காடாக தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர வெளிச்சத்துக்கு வர முடியாது. கிறிஸ்துவாலே நீக்கப்பட்டது. லேலுயா. ஓ பிரசங்கத்தில் நீக்கப்பட்டிருக்கா, ஓ சபையில் நீக்கப்பட்டிருக்கா, உங்கள் ஊழியத்தில் அந்த பழைய ஏற்பாடு முக்காடு நீக்கப்பட்டிருக்கா? எண்ணிப்பாரு, யோசனை பாரு. இன்னைக்கு உள்ள போதகர்களை பின்பற்றாத. ஆதி அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாயா, நான் சொல்லலை, இந்த பவுல் சொல்லலை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுக்கேன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11:1 அவன் தானே சொன்னான். அதைத்தானே நம்ம கோல் மாடலாக பின்பற்றலாம் இருக்கணும். இன்னைக்கு உள்ள ஆளுக அப்படி இல்லாதனால இவங்களை முன்மாதிரியாக அவன் செஞ்சா இவன் செஞ்சா இவன் செஞ்சா நானும் செய்கிறேன்னா அவெல்லாம் அக்கினிக்கு போவான், நீயும் போவியா? கேட்குற தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு முக்காடு அது கிறிஸ்துவால் நீக்கப்பட்டது. துரும்ப மறுபடியும் இது பண்ண மாட்டார். பழைய ஏற்பாடு அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவு தான் இயேசு. ரோமர் 10:4 இருக்கு. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவோட முடியுது. இந்த பக்கம் கிறிஸ்துவுக்கு அடுத்து கிபி மாதிரி கிறிஸ்துவுக்கு அடுத்து புது உடன்படிக்கை அமுலாகுது. புது உடன்படிக்கை வரும்போது முந்தினதை பழமையாக்கிட்டாருன்னு ஆட்டோமேட்டிக் பழமையாயிடுச்சுன்னு சொல்லி எபிரேயர் 8:13 இருக்கு. ஆகவே விரிவாக சொல்ல நேரம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் சொல்றது புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் சுவிசேஷம் தான். லேலுயா. சுவிசேஷம் ஆரம்பமே புதிய ஏற்பாடு தான், பழைய ஏற்பாடு கிடையாது. மார்க்கு 1:1 பாருங்க. மார்க் 1:1 ஆரம்பமே சுவிசேஷம், ஆரம்பமே என்ன சத்தியம் நாங்கள் இருக்கு பாருங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். புதிய ஏற்பாடு தான் ஆரம்பம், பழைய ஏற்பாடு அல்ல சுவிசேஷம். சுவிசேஷன்னு இவன் சொல்லிட்டு பழைய ஏற்பாடே சொல்லிக்கிட்டு இருக்கான்னா வேறொரு சுவிசேஷம் சொல்கிறான்னு அர்த்தம். கலாத்தியரில் போட்டிருக்கு 1:8-9 நாங்கள் பிரசங்கியாத, அதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேறொரு சுவிசேஷம் தான் படிங்க. அவனுக்கு கடைசியில் என்ன கதி வரப்போகுதுன்னு பாருங்க. கலாத்தியர் 1:8-9 படிங்க டக்குன்னு. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாம், நாங்கள்னா அப்போஸ்தலர்கள் சொல்லாத ஒரு சுவிசேஷத்தை, வேறொரு சுவிசேஷத்தை நாங்களே ஒரு வேளை மாற்றி சொன்னாலும் சரி, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தால் எப்படி நம்ப போவீங்க? அப்படியே வந்து அவன் சொன்னாலும் சரி, வேறொரு சுவிசேஷத்தை எவன் சொன்னாலும் அவன் யாரு? அந்த பவுல் சொல்கிறான், இந்த பவுல் சொல்லலை. அந்த பவுல் சொன்னது இந்த பவுல் சொல்கிறதே இப்போ குற்றமாக இருக்கு. இல்லை 9 பாருங்க, 9 வசனம். முன் சொன்னது போல மறுபடியும் திரும்ப 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 அதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு எவன் சொன்னாலும் சரி அவன் சபிக்கப்பட்டவன். நல்லா கவனிச்சுங்க. இந்த சாபம் நமக்கு வரணுமா? வரக்கூடாது என்பதுக்கு தானே கத்தி கதறி பேசிக்கிட்டு இருக்கேன். வரக்கூடாது என்பதுக்கு தானே இவன் உங்களோட போராடுறேன். உங்ககிட்ட இத்தனை வருஷம் பழகிருக்கிறேன். ஏதாவது வீடு விசிட்டிங்கில் பணம் கேட்டு வந்தனா, இல்லை உலக பிரகாரமாக ஏதாவது குற்ற குறைகள் என்கிட்ட சொல்ல முடியுமா?
உண்மை உத்தமமாக கபடற்ற மனதோடு தேவ சமூகத்தில் இந்த சத்தியத்துக்காக இந்த பட்டணத்தில் விதைக்கணுமேனு சொல்லும்போது ஐயா ஆண்டவர் எனக்கு காட்டினார், அவர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இந்த ஊழியங்கள்லாம் சத்தியங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு விடை பெற்று மதுரைக்கு போக போகிறேன். வெள்ளியாகிலும் பொன்னாகிலும் ஒருவருடைய பொன்னாகிலும் வெள்ளி இச்சிக்கவில்லைன்னு பவுல் சொன்ன மாதிரி நான் இந்த சத்தியத்தை தவிர வேறு உங்ககிட்ட நான் ஒன்றுமே எதிர்பார்க்கல. என் புஸ்தகங்கள் முழுவதும் விற்றுருந்தா நீங்கள் பல லட்சங்கள் விற்றுருப்பேன். இலவசமாக தான் ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தேன், இன்னும் கொடுக்குறேன். இன்னும் சொல்லப்போனால் என் உயிரையும் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். அதனால் எப்படி ஆகிலும் இந்த சத்தியத்தை அறியணுமே ஆண்டவர் ஐயாவை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ பாஸ்டர்கள் சென்னையில் இருந்தாலும் இவர் எனக்கு சிநேகிதரானது காரணம் தேவன் கிருபை முன்குறிச்சி அவர் வச்சிருக்காருன்னு அர்த்தம். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது, எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைக்காது. அல்லேலூயா. சுவிசேஷம் 2 கொரிந்தியர் 4:4 எல்லாருக்கும் ஏன் இல்லைன்னா, இப்போ எல்லாருக்கும் இந்த சத்தியம் ஏன் இல்லை? பைபிளில் தானே இருக்குது, தமிழில் தானே இருக்குது. இப்போ நீங்கள் வாசிக்கிறதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு இருக்க, குற்றப்படுத்த முடியாத. மற்றவனுக்கு ஏன்டா 90% ஏன் தெரியல, படிங்க, ஏன் தெரியலன்னு போட்டு தேவனுடைய சாயலா இருக்கிற கவனிங்க, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்ப மாட்டாங்கிறான். நம்ம சொல்றதை நம்ப மாட்டாங்கிறான் ஐயா. அதனால இந்த ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இந்த உலகத்தின் பிசாசி அவங்க மனசை என்ன ஆக்கிட்டான்? இதுதான் பாயிண்ட். 90% பாஸ்டர்களுக்கு ஏன் தெரியலன்னா, அவன் இதை நம்பாதனால, இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதனால, பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் வித்தியாசம் தெரியாதனால, படித்தாலும் அவன் மண்டையில் ஏறாதனால, இயேசு பக்கத்தில் இருந்தாலும் உணர்வு இல்லாமல் சீசர்கள் இயேசுகிட்டேயே குற்றஞ்சாட்டின மாதிரி பேசுகிற மாதிரி, அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சாலும் இயேசுவின் வார்த்தைகளை அவங்களுக்கு தெரியாதபடி மந்த இருதயமாக இருந்த மாதிரி, இன்றைக்கி விசுவாசியாதனால பிசாசிக்கு அதான் சாக்கா போச்சு. எல்லாருடைய மன கண்களை என்ன செஞ்சிட்டான்? குருளாக்கிட்டான். குருட்டு. அதனால குருட்டு நாயின்னு சொல்கிறேன். எனக்கு என்னை கோவிக்கிறீங்க நாயின்னு சொல்கிறார். நீ என்ன எப்படி சொல்கிறது? ஒரு 4 தடவை 3 தடவை சொல்லி 2000 வருஷம் ஆகுது இன்னும் தெரியலன்னா வையாமல் என்னடா செய்ய? அப்போயாவது உணர்வு வரட்டுமே, திட்ட வர வரட்டுமே. என் பிள்ளைய ரொம்ப கீழ்ப்படியாமல் போகும்போது என்னால் வையாமல் அடிக்காமல் இருக்க முடியலையே. வையானா கெட்ட வார்த்தை கிடையாது, அதுவும் வசன அடிப்படையில் அன்னைக்கு உள்ளவங்க வஞ்சது தான் இன்றைக்கி நான் வைகிறேன், அதையே கையாண்டு. ஆகவே என்னைய பிடிக்காட்டுனா வசனத்தை, நான் சொன்ன வசனத்தை பிடிக்கலன்னு அர்த்தம். வசனத்தை பிடிக்கலன்னா அந்த பவுலியும் பிடிக்கல, அந்த பேதுருவும் பிடிக்கல, இயேசுவும் பிடிக்கல, சுவிசேஷம் பிடிக்கலன்னு தானே அர்த்தம். நான் அதைத்தான சொல்கிறேன். ஆகவே சுவிசேஷத்தின் மகிமை லேலுயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. 17ஆம் வசனத்தில் பெரிய ஆபத்து இருக்குது இன்றைக்கி உள்ள ஊழியர்களுக்கெல்லாம். என்ன ஆபத்து? படிங்க. நியாயந்திருப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி கவனிங்க, முந்தி நியாயந்திருப்பு கடைசி ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாரையும் உலக மக்களையெல்லாம் நிற்க வச்சு முந்தி எங்கே தொடங்குவார்? தேவ வீட்டில் தான், விசுவாசிகள் தான், சபை தான், போதகிட்ட தான் தொடங்குவார். அப்படி தொடங்கும் போது கவனிங்க, தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதனுடைய முடிவு என்னமா இருக்கும்? ரொம்ப பயங்கரமாக இருக்கும். முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தானே இன்னைக்கு அந்த முடிவு வரக்கூடாதுன்னப்பா கத்திக்கிட்டு இருக்கேன். ஆகவே சுவிசேஷம் பரிபூர்ண ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷம் பரிபூர்ண ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் தான் ஆரம்பமாகுது. இதை இந்த 4 சுவிசேஷங்களை நல்லா படித்து ஆராய்ச்சி பண்ணி இந்த உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். 2. மூன்றாவதாக, இயேசு நமக்குள் இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். 3வது பாயிண்ட்டு லூக்கா 1ஆம் அதிகாரம் 41, 42 படிங்க. இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். படிங்க. எலிசபெத்து மரியாதை வாழ்த்துற அந்த அம்மா 41, 42 உரத்த சத்தமாய்
ஸ்திரீகளுக்குள்ளே மரியாதை வாழ்த்துறாங்க. ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளேயே அந்த அம்மா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு எப்படி பேர் பெற்றாள்னா, அந்த அம்மா வகுத்துக்குள்ளே இருக்கிற இயேசு யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர். இங்கே போட்டிருக்கு. கர்ப்பத்தின் கனி இயேசு தானே. அந்த இயேசு மாம்சத்தின்படி உள்ளே இருக்காரு. மாம்சத்தின்படி இயேசு இருந்தாலும் அந்த அம்மா சுமக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ எல்லா ஸ்திரீகளும் இயேசுவை சுமக்கலை. கர்ப்பத்தில் இந்த அம்மா சுமந்ததுனால இந்த அம்மா ஸ்திரீகளுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் கர்ப்பத்தின் கனி காரணம், கர்ப்பத்தின் கனி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அதுபோல இன்னைக்கு நாம மரியாள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள ஸ்திரீகளுக்குள்ளே, நாமும் மனிதர்களுக்குள்ளேயே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும்னா இயேசு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13:5 படிங்க. பவுல் சொல்றான். பவுல் என்ன சொல்றான் படிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள், அதாவது இயேசுவால் தொடங்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்களோன்னு சொல்லி உங்களை நீங்களே, இன்னொருத்தன் சொல்லணும்னு கையை வச்சு உனக்கு மந்திரம் ஓதணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கப்பா. நீங்களே பரீட்சை பண்ணி நீங்களே உங்கள் எண்ணங்கள் என்னன்னு ஒரு லிஸ்ட்டில் எழுதுங்க. பாயிண்ட். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்க பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தா அறியீர்கள், நின்னா அறிவீர்கள். அல்லேலூயா. இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா பாரு, டெஸ்ட் பண்ணு. உனக்குள்ள இருந்தா நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். மனிதர்களுக்குள்ளேயே, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் மனிதர்களுக்குள்ளேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் உனக்குள்ள இயேசு இருந்தால். அதனால தான் அநேக அந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசப்படித்து கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனுக்குள்ளே போயிடுவேன்னு சொல்கிறாரு. அவ்வளோ வாஞ்சையா இருக்காரு ஐயா. நியாயந்திருப்பனால நீ தட்டுவே, அவர் திறக்க மாட்டார். இன்றைக்கி அவர் தட்டிக்கிட்டு இருக்காரு. உனக்கு அப்பேற்பட்டவரே வந்து தட்டுறாருயா. வீடுகள் தோறும் முதல்வர் திட்டம்னு வீடு வீடாக வர்றாரு முதல்வர். பாவம் பஞ்சம் வந்து ஆஸ்பத்திரியில் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்லா இருக்கட்டும். நம்ம முதல்வர் நல்லா இருக்கணும், அவர் நீடோடி வாழ்க்கை வாழணும். அதனால் இப்போ சொல்கிறேன், வீடுகள் தோறும் முதல்வரே வர்றாரேன்னு ஜனங்க ஆச்சரியப்பட்ட மாதிரி உலக ரட்சகரே உன் பக்கத்து தட்டிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைச்சிருந்தால். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருப்பதே நமக்கு என்னது? ஆசீர்வாதம். டிவி இருப்பது, பங்களா இருப்பது, கார் இருப்பது, பைக் இருப்பது, ஸ்பெஷல் கார் இருப்பது, கோடி கணக்கில் ஒருத்தன் பண கார் வச்சுருக்கானா, இது ஆசீர்வாதம் இல்லைப்பா. இது சோப்பு டப்பா மாதிரி மிதைக்கிற ஒரு காலம். நம்ம சென்னையில் ஒரு தடவை ஒரு மிதக்கிட்டில்ல சுனாமியில், அந்த மாதிரி மிதங்கிறது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இயேசு உனக்குள்ளே இருக்காரா என்பது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே 3வது சொல்லிட்டேன். 4வது நேரத்தை கருதி வேகமாக முடிக்கிறேன். 4வதாக வலதுபுறத்தில் கடைசி ஜட்ஜ்மெண்ட்டில் இயேசுவின் வலதுபுறத்தில் நீ நின்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. மத்தேயு 25:41 படிங்க. நான் இதோட முடிக்கிறேன். மத்தேயு 25:34 படிங்க. 34. அப்பொழுது ராஜா வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? கிஃப்ட்டு பரலோகத்தையே கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சங்கிலி மோதிரத்தை காட்டுறானே ஐயா ஆசீர்வாதம்னு. அதனால
அந்த ஆசீர்வாதம் பரலோகத்தை தர்றாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்துல என்ன செய்வேன். அந்த இடம் தாயா சீயோன் சபை. நீங்கள் நல்ல அருமையான பேரை ஆண்டவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. புது வாழ்வு சீயோன் சபை. புதிய ஏற்பாட்டுக்கு தான் அது பொருந்தும். தீர்க்க தரிசனமாக வச்சுட்டு இங்கே போட்டிருக்கு. புது வாழ்வு புதிய ஏற்பாடு சீயோன் சபை. பழைய ஏற்பாடு சீயோன் சபை இங்கே பூமியில் இருக்கு. இஸ்ரேல் பாருங்க, வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கான். எருசலேம்லாம் ரத்த காடாக இருக்கு. எருசலேம்னா அது அர்த்தம் தெரியுமா? எருவுன்னா தேவன், சாரோம்னா சமாதானம்னு அர்த்தம். எருசலேம்னா தேவ சமாதானம்னு அர்த்தம். இன்னைக்கு தேவ சமாதானத்தை இன்னைக்கு எருசலேமை பார்க்க முடியுமா? காசாவில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், சின்ன குழந்தைகளை போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கான். உணவு வாங்க பாவம் வந்தால் அதை குண்டை போட்டு கொள்ளுறான். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதமா? இந்த எருசலேம் ஐயா நமக்கு எருசலேம். இவன் அடிமைப்பட்டிருக்கான்னு பவுல் சொல்கிறான். மேலான எருசலேமே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். லேலுயா. ஆகவே அருமையான சீயோன் சபை பேர் வச்சிருக்கீங்க. இந்த சீயோன் எபிரேயர் 12:23 இருக்கு. மேலே இருக்கு சீயோன் மலை. அங்கே போய் சேர போகிறோம். அதுக்கு நிழல் தான் இந்த சபை. லேலுயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவின் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க சீயோன் சபையில், சீயோன் அந்த மலையில் இயேசுவோடு சதாகாலம் இருக்கக்கூடிய பாக்கியம். அதுக்கு ஆப்போசிட்டு 41 சாபம். 41 வலதுபுறம் ஆசீர்வாதம், இடதுபுறம் சாபம். சாபம் அந்த சபிக்கப்பட்டவர்களேன்னு சொல்றாரு. இயேசுவே சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு அங்கே வைகிறாரு. அப்புறம் படிங்க. பிசாசிக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்கன்னு சொல்றாரு. நரகம் அக்கினி கடல் யாருக்காக ரெடியாக்கப்பட்டது? மனுஷனுக்காக அல்ல. யாருக்கு? சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கு தான். அவன் சாத்தானை பின்பற்றி போகிறதுனால சாத்தான் அடைந்த அந்த சாபத்தை இவனும் அடைகிறான். அதனால் அவன் தானே உன் தகப்பன், நீ அங்கே போ. இயேசு சொல்கிறார்ல யோவான் 8:44, உங்கள் பிதாவாகிய பிசாசி தான் உங்களுக்கு தகப்பன் சொல்கிறாரு. நீங்கள் ஆபிரகாம் பிதான்னா என்னை நம்பியிருப்பீங்களே, அவன் என்னை குறித்து சொல்லியிருக்கானே, நம்பியிருப்பீங்களே. உங்கள் பிதா யார்? பிசாசி. பொய்யனும் பொய்யுக்கு பிதா தான் உங்களுக்கு பிதான்னு சொல்லி அந்த மாதிரி ஆளுகள்லாம் இடதுபுறத்தில் தான் நிற்பாங்க. அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பூமியிலேயே அந்த சாபத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விலகிட்டீங்கன்னா உனக்கு லாபம் தான். 2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். கலாத்தியரில் வேறொரு சுவிசேஷம் சொல்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்குது. ஒன்று ஏற்கனவே சொல்லிட்டேன். வேறொரு சுவிசேஷம் சொல்கிறவன் சபிக்கப்பட்டவன். 2வது சபிக்கப்பட்டவன் 1 கொரிந்தியர் 16:22 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். கர்த்தர் வருகிறார். இந்த படிங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை ஒருத்தன் அன்பு கூறாட்டி போனா அவன் யாரு? இயேசுவை அன்பு கூறாதவன் உலகத்தில் உனக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி பரலோகத்தை தியாகம் பண்ணி இழந்து 33 வருஷம் இந்த உலகத்தில் எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ள அந்த இயேசுவை நீ நம்பாட்டினா, விசுவாசிக்காட்டினா, அன்பு கூறாட்டினா நீ சபிக்கப்பட்டவனை தவிர நீ ஆசீர்வாதம். நான் அன்பு கூறுவேன் பாட்டு பாடுறதில்லை. ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தாலும் என் கற்பனைகளை அன்பு கூறுறதுக்கு அடையாளம் பாட்டு பாடுறதில்லை. கை கொள்வது, கேட்பதல்ல, நல்லா இருக்குன்னு சொல்றதில்லை, கை கொள்வது. லேலுயா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள் சொல்லி ஏசாயா 26:2 தீர்க்க தரிசனமாக போட்டிருக்கு. நானே சத்தியம் சொல்றாரு. இந்த சத்தியத்தை நீ அறியும் போது உனக்கு விடுதலைன்னு சொல்றாரு. ஆகவே நானும் ஒரு சத்தியம் சொல்லலை, நானே சத்தியம் சொல்றாரு. இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் இந்த உலகத்திலேயே பிறந்தேன்னு சொல்றாரு. இதுக்கு தான் வந்தேன்னு சொல்றாரு. சக்திவான எவனும் ஏன் சத்தம் கேட்கிறான்னு சொல்றாரு. யூதர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஆடுகளா இராதனால எனக்கு செவி கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்றாரு.
தூரத்தில் உள்ள மந்தைகள்லாம் என் ஆடுகள் செவி கொடுக்கும், ஒரே மந்தை ஒரே மேப்பனாகும்னு சொல்கிறாரு. அந்த தூரத்தில் உள்ள எருசலேமில் விழுந்த தூரத்தில் உள்ளவங்க தான் நாம் இந்த ஆடு, தப்பி போன காணாமல் போன ஆடு நம்மை கொண்டு வந்து அவர் மந்தையில் சேர்த்து ஒரே மேப்பனாக அவர் நம்ம எல்லாம் ஒரே குழுவாக வலதுபுறத்தில் நிற்கக்கூடிய ஆடுகளாக இருக்கிறோம். ஆட்டு மந்தையை ரெண்டாக பிரிக்கிறார்ல, நிறைய ஆடு வருது, ரெண்டாக பிரித்து ஒரு 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 செம்பரி ஆடுகள்லாம் வலதுபுறத்தில் எடுத்துறாரு, வெள்ளாடுகளை இடதுபுறத்தில் இருக்கிறார். ஏன் செம்பரி ஆடுன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, மேப்ப என்ன சொன்னாலும் கேட்கும், மேப்ப பின்னாடியே போகும். வெள்ளாடு அப்படி இல்லை, அங்கிட்டு தவ்வும் இங்கிட்டு தவ்வும் அங்கிட்டு தவ்வும், அப்படியே ரொம்ப மேப்ப ரொம்ப கஷ்டப்படுவான். அது மாதிரி இங்கே வெள்ளாடு உண்டு, செம்பரி ஆடு உண்டு. வெள்ளாடை குறித்து ஐயா ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. வெள்ளாடை குறித்து அங்கிட்டு இங்கிட்டு தவிக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு தான் இன்றைக்கி கசாப்பில் தொகை போட்டிருக்கான். வெள்ளாட்டு கறி இருக்கா, வெள்ளாட்டு செம்பிளி ஆடு கறி அவன் கேட்க மாட்டான். வெள்ளாட்டு கறி தான் அந்த வாள் மட்டும் வெள்ளாட்டு கறின்னு காட்டுவான். இதான வெள்ளம் இதெல்லாம் கசாப்பு கடைக்கு தான் லாக்கியே தவிர பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் நீ நல்ல செழிப்புள்ள ஒரு இடம் இயேசுவின் வலதுபுறம் தான். இயேசு உயிர்த்தெழுந்து போன உடனே அதை சொல்லி முடிக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்து போன உடனே மார்க் 16:19, மார்க் 16:19 இவ்விதமாக கர்த்தர் எல்லார்கிட்டையும் பேசின பின்பு கவனிங்க, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க உட்கார்ந்தாரு? ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், வலது பார்சத்தில் ஆசீர்வாதம் இருக்கு, அங்கே போய் உட்கார்றாரு. ஸ்தேவான் கூட வலதுபுறத்தில் நிற்கிறதை காண்கிறேன்னு சொல்றான். அதனால இயேசு வலதுபுறத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிற மாதிரி அவருடைய மக்களும் வலதுபுறத்தில் நிற்க ஆசைப்படுறாரு. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாய் பரலோகத்தை சூழ்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் செய்தியை முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அது என்னென்னா கிருபை, பாவ மன்னிப்பு, மகிமை, இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மேன்மை, இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது ஆசீர்வாதம் சுவிசேஷம். மூன்றாவது இயேசு நமக்குள்ளே இருப்பதே ஆசீர்வாதம். நாலாவது இயேசு வலதுபுறத்தில் நிற்பது ஜட்ஜ்மெண்ட்டில் ஆசீர்வாதம். அவங்க பரலோகத்தை சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தோடையே இயேசு பரலோகத்துக்கு போகும்போது கூட ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனான் இருக்கு. லூக்கா 24:50-51 ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனான் இருக்கு. அது மாதிரி உங்களை ஆசீர்வாத செய்தியோடு நான் மதுரைக்கு கிளம்புறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.